கொஞ்சம் இருப்பா வந்து. சரிங்க. சாப்பிடுங்க அத்தை. அத்தை சாப்பிடுங்க, சாப்பிடுங்க அத்தை. மா அவங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருப்பாங்கம்மா. இன்னைக்கு போலீஸ் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடும். நம்ம ஜெயிச்சிட்டோமா. நீங்க சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்க அத்தை. அதான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, சாப்பிடுங்க. அத்தை இப்பதான் ஒரு வாய் சாப்பிடலான்னு கைய வச்ச, அதுக்குள்ள உன் மூஞ்சி கொண்டாந்து காமிச்சிட்டியா? எவ்வளவு தைரியம் இருந்தா நான் ஜெயிலுக்கு காமிச்சிருப்பேன். நீ மட்டும் அன்னைக்கு என் கையில கிடைச்சிருந்த ஒண்ணு. மா இப்ப மட்டும் இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? நான் அடிச்சு விரட்டட்டுமா? பொறுமையாரா. மா நீங்க அடிக்கிறீங்களா நான் அடிக்கட்டுமா? அடா பாக்கலாம். மேல கை வச்சிருவியா நீ? என்ன மனசுக்குள்ள பெரிய ரவுடி நினைப்பா? 24 மணி நேரமும் உழைச்சு ஒடிச்சு இரும்பு மாதிரி இருக்கிற மனுஷிடானா? ஒரு அரை விட்டன்னு வச்சுக்கோ, அத்தனை பல்லும் கொட்டி போயிடும். பாக்குறியா? என்னமோ என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணை மிரட்டினியா? அடிச்சியா? சின்ன பொண்ணு கிட்ட போய் உன் ஜபத்தை காட்டியிருக்க. நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னா உன்னை தொலைச்சிருப்பேன். பொம்பளை கிட்டதான் உன் வீரத்தை காட்டுவியா? நானும் பொம்பளை தான். நான் உன்னை அடிச்சேன்னு வையே, அசிங்கமாயிடும். ஏய் நிறுத்து. எங்க வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பிச்சு புடுவேன் பிச்சு. போதும் நிறுத்துங்கம்மா. இப்படி முரட்டுத்தனமா பேசி பேசிதான் எல்லாத்தையும் எழுந்துட்டு நிக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் இவன் ஏன் புள்ளன்னு சொல்வீங்களே. தோ இவனை ஜெயிலுக்கு அனுப்ப போறீங்களா? இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இவன் ஜெயிலுக்கு போயிடுவான். எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு தான் இவனுக்காக நான் பேசிட்டு வந்திருக்கேன். இப்படி சண்டைன்னு போட்டுக்கிட்டு என்னத்தமா கொண்டு போறீங்க? பெத்த மகன் கூட உங்களை பார்த்து பயப்படுற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? என்ன உங்க பையன் ஒரு தடவை தான் அம்மானு கூப்பிட்டுருக்கான். அதுல இருக்கிற பாசம் உங்களை அம்மானு கூப்பிடுறதுல இருந்துச்சா? வாத்தியாரை பார்த்து பயப்படுற பள்ளி கொடுத்து பையன் மாதிரி உங்க பையன் இருக்கா. அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சது? உங்களுக்கு கிடைக்க இருந்த எல்லா சந்தோஷமும் கையை விட்டு போயிடுச்சு. அது கூட தெரியாம யார் கூடயாவது சண்டை போடலாமான்னு அழைச்சிட்டு இருக்கீங்க. பெத்த புள்ள, சம்மந்தி, மருமக, பேர புள்ளன்னு ஒருத்தர் விடாம சண்டை போடுறீங்க. இந்த மாதிரி சொந்தம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லம்மா. எத்தனை பேர் புள்ள இல்லாம கோவில் கொலோனி ஏறி மரத்துல சீட்டு கட்டிட்டு இருக்காங்க தெரியுமா? உங்க பையன் உங்க வயித்துல பிறக்காம இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஐயோ கடவுளே, என் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட இல்லையே. அது நொண்டியோ முடமோ கோணோ குருடோ எதுவா வேணாலும் இருக்கட்டும், புள்ளையா இருந்த போதும் நினைக்க மாட்டீங்க? அப்படி தவறு புள்ள பெற்றிருந்தா உங்களுக்கு அந்த அருமை தெரிஞ்சிருக்கும். உங்க பையன் உங்களுக்கு ஈஸியா அம்மாங்கிற அந்தஸ்து கொடுத்துட்டா, அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. அதுவும் எப்பேற்பட்ட புள்ள, பத்திரமாத்து தங்கம். உங்களுக்கு கண்ணு நல்லதானே இருக்கு, ஊர்ல போய் பாருங்க. இந்த வயசுல புள்ளைங்க பெத்தவங்கள என்ன பாடு படுத்துறாங்கன்னு. குடிச்சிட்டு அம்மா அப்பாவை அடிக்கிற பிள்ளைங்க எத்தனை இருக்கு? பொறுக்கித்தனம் பண்ற பிள்ளைங்க எத்தனை இருக்கு? அவங்கள கூட தங்கம் செல்லணும் கொஞ்சம் அப்பா அம்மாங்க தான் இருக்காங்க. உங்களை மாதிரி அதிர்ஷ்டக்காரங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு அடிச்ச அதிர்ஷ்டத்தை இப்படி புறங்க எல்லாம் வேணான்னு தள்ளி விடுறீங்களே, என்னமா ஆச்சு உங்களுக்கு? உங்க பேர புள்ளையோட மூத்திரம் உங்க மேல படாம உங்க கட்ட வேக போகுதுன்னா நீங்க பாவம் பண்ணிருக்கீங்கன்னு தான் அர்த்தம்.
கொஞ்சத்தை விட இந்த உலகத்துல பெரிய சந்தோஷம் வேற ஏதாவது இருக்கா? சொல்லுங்க பாக்கலாம். இருந்தா நானே ஒத்துக்கிறேன். சும்மா எப்ப பார்த்தாலும் நான் என் புள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. எல்லா பெத்தவங்களும் தான் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க. அது அவங்க கடமை. ஆனா உங்க பையன் இது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு. அம்மா பட்ட கஷ்டத்துக்கு நன்றியா இருக்கணுமேனு பொண்டாட்டி புள்ளன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறாரு. அப்படிப்பட்ட பையனுக்கு நீங்க என்னத்தை விட்டு கொடுத்திருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி உங்க பையன் என்கிட்ட மனசு விட்டு அழுதாரு. அது உங்களுக்கு தெரியுமா? அம்மா பேச்ச கேட்காத பொண்டாட்டி பேச்ச கேளுன்னு நான் அவருக்கு புத்திமதி சொன்னேன். ஏன்னா அம்மா கிட்ட மட்டும்தான் புள்ளைய மன்னிக்கிற மனசு இருக்கும்னு சொல்லி. கொலையை செஞ்சிட்டாலும் கூட அவனை பாக்குறதுக்காக ஜெயில் வாசல்ல காத்துட்டு நின்னனே, அவதாங்க அம்மா. இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு நீ யாரு, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேப்பீங்க. சத்தியமா எனக்கு தகுதி இருக்கு. என் பிள்ளைங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தவனா. அதனாலதான் அவங்க என் கையை விட்டு போகாம இருக்காங்க. என் பிள்ளைங்களுக்கு சொத்துன்னு நான் பெருசா எதுவும் சேர்த்து வைக்கல. ஆனா மனசுக்குள்ள பாசம் கடல் மாதிரி ரொம்ப கிடக்குது. அள்ளி கொடுக்கறதுல என்னவா சங்கடம்? இத்தனை நாள்ல நோவு நொடின்னு ஒரு நிமிஷம் கூட நான் படுத்ததில்ல தெரியுமா? கலப்பா இருக்கேன்னு ஒரு நாள் படுத்ததுக்கே என் பொண்ணு பயந்து போய் ஐயோ அம்மான்னு கதறி அழுதுட்டா. நமக்காக பிள்ளைங்களுக்காக நாமளும் விடுற ஒரு சொட்டு கண்ணீருக்கு விலை சொல்ல முடியுமாமா? அந்த ஒரு சொட்டு கண்ணீர் விடுறப்போ கிடைக்கிற சந்தோஷத்தை ஒரு நாளாவது நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? நீங்க உங்க மக மருமக பேரப்புள்ள சம்மந்தி எல்லாரும் இதே மாதிரி அடுத்த ஜென்மத்திலே ஒன்னா சேர்ந்து பிறக்க போறீங்க. இன்னும் 10 வருஷமோ 20 வருஷமோ வாழ போறீங்க. அதுக்கு ஏமா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இருக்கிற கொஞ்ச நாளாவது சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமே. சாகரப்ப என்னத்தை தூக்கிட்டு போறோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு நாமளே விட்டு கொடுக்கலன்னா எப்படிமா? உங்க மேல பொய் கேஸ் கொடுத்தது தப்புதான். பத்மினி தெரியாம உங்ககிட்ட குழந்தை கொடுத்துட்டு கஷ்டப்படுறா. அத ஒரு தாயை என்னால பாத்துட்டு இருக்க முடியல. அதுதான் சரி. பதிலுக்கு நீங்க கேஸ் கொடுக்கறது, அப்புறம் அவங்க கேஸ் கொடுக்கறது, இந்த பையன் ஏன் பொண்ணு அடிக்கிறது, எங்க வீட்டுல இருக்கிறவங்க இவன் மேல கேஸ் கொடுக்கறதுன்னு இப்படியே போயிட்டு இருந்தா இது எங்க போய் முடியும்? ஒருத்தர் அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டு ஜெயில்னு எதுக்கு இதெல்லாம்? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா இந்த பிரச்சனை தீந்து போயிடும். இந்த பிரச்சனைக்கு விட்டு கொடுக்கிற முதல் மனுஷி நானாவே இருந்துட்டு போறேன். என்ன கட்டு போயிடும்? இந்த பையன் என் பொண்ணை அடிச்சான், பரவாயில்ல, அத பெருசாக வேணான்னு சொல்லிட்டேன். நான் விட்டு கொடுக்கறேன். நான் உங்க மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். அதே மாதிரி பத்மினி வீட்டு ஆளுங்க மேல நீங்க போட்ட கேஸையும் வாபஸ் வாங்கிடுங்க. ஊருக்கு போன உங்க புள்ள திரும்பி வரப்போ இந்த வீட்டுக்கு நடுவுல நீங்க பத்மினி உங்க பேர புள்ள நீங்க எல்லாரும் சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருந்தீங்கன்னா அத பார்த்த உடனே உங்க பையன் உங்க கால்ல விழுந்து கதறி அழ மாட்டாரு? திரும்பவும் சொல்றேம்மா, நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். நான் விட்டு கொடுத்துட்டேன். நீங்க ஒரே ஒரு ஆள் விட்டு கொடுத்தா போதும். உங்க பையன் மட்டும் இல்ல, தேவேந்திரன் சார் பொண்ணுங்க, என் பிள்ளைங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க.
பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் உங்க காலில் வேணா விடுறேன். சுந்தரி வேணாம். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. தயவு செஞ்சு யோசிங்க. முதல்ல கேஸ வாபஸ் வாங்குங்க. நீங்க கேஸ வாபஸ் வாங்குவீங்கன்ற நம்பிக்கையோட நான் போறேன். நான் வரேங்க. மதியானம் என்ன சமையல்? உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்க போறேன். வேற என்ன பண்ண போறீங்க? வேற என்ன பண்ணணும் சொல்லுமா? ஒண்ணு பண்ணுங்க, வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு வச்சிருங்க. சரி. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி பண்ணிடுறேன். திவ்யா, என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? குடிக்க ஏதாவது தரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் இப்ப கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியே போறேன். அதனால சரி, சாப்பிட்டு தானே போறீங்க? இல்ல, இங்க சாப்பிட போறது இல்ல. நீ என் கூட வா, நம்ம 2 பேரும் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். அது சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். ஹோட்டலுக்கா? என்ன விஷயம்? பெரிய விஷயம்லாம் இல்ல, ஒரு சின்ன கெட் டுகெதர். கெட் டுகெதரா? ஷாமும் ராஜியும் வராங்க, அப்படியே மதியக்காவும் வராங்க. அவங்க நம்மளையும் கூப்பிட்டுருக்காங்க. அதான். என்ன திடீர்னு? ஒரு சின்ன ட்ரீட்னு வச்சுக்கேன். ஏய், டைம் ஆச்சு திவ்யா, பேசிட்டு இருக்காத, சீக்கிரம் போய் ரெடியா போ. இல்லங்க, நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. நம்ம 2 பேரையும் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. இல்லங்க, இது சரியா வராது. நான் வந்தா தேவையில்லாத சங்கடம். ஏற்கனவே என்ன கண்டா பிடிக்காது. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. திவ்யா, இங்க பாரு திவ்யா, நமக்கு என்ன சங்கடம் இருந்தாலும் அதை பேசி தீர்த்துக்கலாம். நான் சொன்னா கேப்பல்ல? அப்ப தயவு செஞ்சு போய் ரெடியாவ. எங்க மாப்பிள்ள அவளை கிளம்ப சொல்றீங்க? என்ன ஹோட்டலுக்கு கூப்பிடுறாருமா? ஹோட்டலுக்கா? எதுக்கு? ஷாமு ராஜி எல்லாம் வராங்களா? அவங்களோட போய் ஹோட்டல்ல சாப்பிட கூப்பிடுறாருமா. அதெல்லாம் வர முடியாது மாப்பிள்ள. நான் உங்களை கூப்பிடல, திவ்யாவை தான் கூப்பிடுறேன். அவளும் வரமாட்டா. அத நீங்க சொல்ல தேவையில்ல. யார் யாரோ வர இடத்துக்கு அவ வரமாட்டா. திவ்யா, நீயே வரமாட்டேன்னு அவர்கிட்ட சொல்லு. எப்படிங்க நீங்க பெத்த பொண்ணுக்கே இப்படி ஒரு கேவலமான அட்வைஸ் கொடுக்குறீங்க? அவங்க எல்லாம் வர இடத்துக்கு உங்களால மட்டும் எப்படி இவ்வளவு கூப்பிட முடியுது? ஏன் அவங்களுக்கு என்ன? என்னவா? என்ன மாப்பிள்ள புரியாம பேசுறீங்க? அந்த ராஜி என்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்தியிருக்கா? ஷியாமோட அப்பா இவ்வளவு என்னவெல்லாம் பேசியிருக்காரு. அவங்க வர இடத்துக்கு நீங்க ஏன் பொண்ணு கூப்பிடுறீங்க? இங்க பாருங்க, அவங்க வேற யாரும் இல்ல, அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க. திவ்யா ஏன் பொண்டாட்டி, நான் அவளை கூட்டிட்டு போவேன். நீங்க சண்டை போட்டுக்குவீங்க, அப்புறம் சேர்ந்துக்குவீங்க. ஆனா அவங்களால பாதிக்கப்பட்டு நாங்க எப்படி சேர முடியும்? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன், நான் உங்களை கூப்பிடல, என் பொண்டாட்டியை தான் கூப்பிடுறேன். அவளுக்காக நீங்க பேசாதீங்க. திவ்யா சொல்லு, ஏன் வாயை மூடிட்டு நிக்கிற? இதான் உங்ககிட்ட பிடிக்காத விஷயமே. திவ்யாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அதை செய்யாத, இதை செய்யாத, அங்க போகாத, இங்க போகாத அவளுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அவளை கொஞ்சம் சுயமா யோசிக்க விடுங்க. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி ராஜி உங்களை அவமானப்படுத்தினதாவே இருக்கட்டுமே. அதுக்காக இப்படியே இருந்தா எப்படி? கூடி பேசினா தானே அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இதோ அப்படிதான் சூர்யா நிச்சயதார்த்தத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க. நான் இவளை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன், இவ வரமாட்டாலே. அப்புறம் நான் மட்டும் தானே தனியா போயிட்டு வந்தேன். நீங்க எல்லாம் யாருமே வேணான்னு தான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன். ஆனா அவங்க என்ன திரும்ப சொல்லி அமிச்சாங்க, வந்தா நீ உன் பொண்டாட்டியோட தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. இத்தனைக்கு அதாங்க என்னோட வீடு, அங்கதாங்க நாங்க 2 பேரும் வாழணும்.
சரிங்க, நான் தெரியாம தான் கேட்குறேன். எங்க அம்மாக்கும் உங்களுக்கும் ஏறக்குறைய ஒரே வயசா தானே இருக்கும். அவங்களுக்கு இருக்கிற ஒரு நாகரிகம் ஏன் உங்களுக்கு இல்ல? எப்ப பார்த்தாலும் பழி வாங்கணும், குழி தோணணும் நினைச்சிட்டே இருந்தா எப்படிங்க மனசுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் தோணும்? உங்களுக்கு உங்க சுயநலம் தான் முக்கியம். அப்படி இருக்கிறவங்க எதுக்கு 2 பொண்ணை பெத்துக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வீட்லயே வச்சுக்க வேண்டியதானே? இவங்க தப்பு பண்ணா கண்டிக்க வேண்டிய நீங்களே தப்பா இருந்தா இவங்க வாழ்க்கை எப்படிங்க நல்லா இருக்கும்? இங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில யாருக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. நீங்க விதைக்கிறத மட்டும்தான் அறுவடை பண்ண முடியும். இங்க பாரு திவ்யா, நான் போயிட்டு வரும்போது நீ ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். என்ன நீ வர முடியாதுன்னு சொல்லு நான் சொல்லிட்டு இருக்கேன். அது சொல்லாம இப்படி பயந்து போய் நிக்கிற. அவங்க என்ன ட்ரீட் கொடுக்கறது? நான் நாளைக்கே உனக்கு ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் நல்ல பார்ட்டி கொடுக்கறேன். அம்மா அம்மான்னு பெருமையா பேசிட்டு போறாரு. சுந்தரி நல்லவளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இந்த மருமக தான் வேணும்னா வந்து பேசி இருக்கணும். நேரா இங்க வந்து வாடி மருமகளே, நம்ம சொந்தம் விட்டு போயிடக்கூடாது, நாம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு கூப்பிட்டுருக்கணும்ல. ஆனா அவ அப்படி செய்யலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? டே மகனே, நீ போய் அவளை கூப்பிடு, அவ வரமாட்டா. அப்படியே வந்தாலும் அவ அம்மா விட மாட்டா. நமக்கும் அதுதான் வேணும். அதுக்கப்புறம் நாம எல்லாம் ஒன்னா கூடி கும்மால அடிக்கலான்னு உன் புருஷனை அனுப்பியிருக்கா. அது புரியாம நீ மிரண்டு போய் நிக்கிற. இத பாரு திவ்யா, நான் இப்பவும் சொல்றேன், சுந்தரிக்கு நீ வரணுங்கிற நல்ல எண்ணம் எல்லாம் கிடையாது. நீ தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். திவ்யா, என்ன இது? அம்மா இப்படி ஆயிட்டாங்க. இதெல்லாம் தப்பு திவ்யா. அவங்களோட கோவத்துக்கு நடுவுல நீ மாட்டிக்கிட்ட. அதனாலதான் இப்படி உன்னை பந்து மாதிரி உருட்டி விளையாடுறாங்க. நமக்கு அம்மா முக்கியம்தான். அதுவே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு புருஷன் வீடுதான் முக்கியம் திவ்யா. மாமியார் வீடுனா கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். பெர்ஃபெக்ட்டா இருக்க வேண்டிய நம்ம வீடே இப்படி இருக்கும்போது அவங்க வீடு அப்படி இருக்கிறதுல என்ன தப்பு? பொண்ணு நல்லா வாழணும்னு அம்மா நினைச்சா உன்னை தட்டி கொடுத்து அவங்க கூட தானே அனுப்பி வைக்கணும். அதை விட்டுட்டு அவங்க இப்படி பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல திவ்யா. அவங்க ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. என் தங்கச்சியோட வாழ்க்கை பாதிக்கப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது திவ்யா. அதனாலதான் தாங்க முடியாம இப்படி பேசிட்டேன். நான் இப்படி பேசுறது தெரிஞ்சு நாளைக்கே அம்மா என்னை வீட்டை விட்டு போன்னு சொன்னாலும் நான் உனக்காக போக தயாரா இருக்கேன் திவ்யா. அவங்க சொல்றத நீ கேட்காத, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்.